எல்லா பேரையும் கொண்டு போய் அடகு வைக்க வைத்துவிட்டு முதல் கையெழுத்திலே நாங்கள் அனைத்தையும் ரத்து செய்வோம் என்று சொன்னார். 47 லட்சம் பேர் நகைக்கடன் மட்டும் வாங்கி இருக்கிறார். அந்த நகைக்கடனை வாங்கியவர்களை 12 லட்சம் பேர் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு மீதி 35 லட்சம் பேருக்கு அல்வாவை கொடுத்து விட்டார். திருநெல்வேலி சுத்தமான திருநெல்வேலி அல்வாவை கொடுத்து உங்களை ஏமாற்றி இருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டிலே ஊழல் தான் அதிகமாக இருக்கு, லஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன் நம்முடைய ஏழை எளிய மக்கள் நடத்தி கொண்டிருந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்துக்கொள்ளுங்க. கருணாநிதியின் பேரை எல்லா இடத்திலும் வைக்கிறார். இங்கே வைக்க என்ன அவசியம் இருக்கிறது? அப்துல் கலாம் அவருடைய பெயரை வைத்திருக்கலாம், நம்முடைய மன்னருடைய பெயரை வைத்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் ஒதுக்கிறீர்களே, முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே கடை நடத்திய தாய்மார்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தீர்களா? 54 கடைகளை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே எடுத்துக்கொண்டீர்கள். 95 கடைகளில் எல்லா கடைகளையுமே அவர்களே யாராருக்கெல்லாம் அவர் வேண்டியவர்களோ, திமுக காரர்கள், கவுன்சிலர்கள், அங்கே இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவர், எம்எல்ஏ எல்லாரும் பங்கு போட்டுக் கொண்டார். யாரும் சட்டமன்ற உறுப்பினர் கடையை கொடுத்திருக்கிறார். அவர் எந்த ஊருக்காரர் வெளியூரில் இருந்து இங்கே வந்து நின்றார். மணிகண்டன் ஏற்கனவே அதிமுக போட்டி போட்டு நாம் நின்றிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? அவரால் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்க முடியுமா? முடியாது. சிலரின் நமது கட்சியில் இருக்கக்கூடிய சில பேரின் தவறான செயல்களினால் தான் இன்றைக்கு இவர் வெற்றி பெற்று இங்கே உட்கார்ந்து கொண்டு ராமநாதபுரம் மண்ணை போதைப் பொருள் அதிகமான மண்ணாக மாற்றி இருக்கிறார். கஞ்சா அதிகமாக விற்கிறது, போதைப் பொருள் அதிகமாக விற்கிறது, கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது, தங்கம் கடத்தல் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகள் எல்லாம் கஞ்சா மோசமாக விற்கிறது. நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருங்கால சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் சுடுகாடாக மாற்றி விடுவார்கள். இப்பொழுது கரூரிலே நடந்த சம்பவமே சாட்சியதற்கு. இவர்கள் பிணத்தின் மீது பணத்தை வைத்தால் கூட எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சி வந்தால்தான் மக்கள், ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் சுபிட்சமாக வாழ முடியும். உங்களுக்கு கிடைத்த அனைத்து திட்டங்கள், அம்மா தந்த திட்டங்கள் அனைத்தையுமே தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும்